Dear students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற என்ன டாபிக் என்ன அப்படின்னா அதே பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷனில் டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இது ஒரு சிம்பிள் தியரி பாட்டு தான். ஆனால் இதை பேஸ் பண்ணி 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, 5 மார்க் கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இது ஒன்றும் இல்லை, ஒரு டாபிக் அப்புறம் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் அவ்வளோதான். ஆனால் அதில் எந்த பொசிஷனில் ரிடக்ஷன் நடக்குது, எந்த பொசிஷனில் ஆக்சிடேஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்தோம்ல, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் தி ஆக்சிடேஷன் நம்பர்னு ஒரு இது பார்த்தோம்ல, அதை பேஸ் பண்ணி தான் அதில் இருக்கு எல்லாம். ஸோ அதனால் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒன்று வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன், அடுத்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஓகேவா? காம்பினேஷன் ரியாக்ஷன், டீகம்போசிஷன் ரியாக்ஷன் தொட்டு இருக்கு. அதில் காம்பினேஷன் ரியாக்ஷன் என்ன, வாட் இஸ் காம்பினேஷன் ரியாக்ஷன் அண்ட் இட்ஸ் எக்ஸாம்பிள்னு கேட்பாங்க. இப்போ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இன் விச் 2 substances combine to form one single compound are called combination reaction. 2 substances வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்டாக மாறுது, அதான் நம்ம என்ன சொல்கிறோம், காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம். இதில் எப்படி ஆக்சிடேஷன் ரிடக்ஷனை சொல்லலாம், எப்படி சார் சொல்கிறாங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், கார்பன் 0 இருக்குது ப்ளஸ் ஆக்சிஜன் O2 கிவ்ஸ் CO2 ஃபார்ம் பண்ணுது. முதல்ல இதில் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நடக்குது, எங்கே ரிடக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதை நான் உங்களுக்கு எங்கேயுமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஆக்சிடேஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ரிடக்ஷன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே கார்பன் 0ன்னு போட்டிருக்காங்க, ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு பாருங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்குது. ஏன் 0ன்னு போட்டிருக்காங்க, அந்த ரூல்ஸ் 7 ரூல்ஸ் பார்த்தோம்ல, அதில் இண்டிவிஜுவல் ஆட்டம், ஓகேவா, இண்டிவிஜுவல் தனியான ஆட்டமாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட சார்ஜ் வந்து 0 தான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கார்பன் டை ஆக்சைடில் CO2வில் அதுவும் நம்ம அந்த கால்குலேட் ஆக்சிடேஷன் நம்பருங்கிற டேபிள் பார்த்தோம்ல, அதில் பாருங்கள் CO2 உள்ள கார்பனோட ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிச்சோம், +4ன்னு கண்டுபிடிச்சோம், +4 போட்டிருக்காங்க. ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா -2. அப்போ இந்த கார்பனை பாருங்கள், கார்பன் டு கார்பன், இதில் இந்த 0லேருந்து இங்கே +4 இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆக்சிஜன் டு ஆக்சிஜனில் பாருங்கள், இங்கே ஆக்சிஜன் 0 இருக்குது, இங்கே -2 இருக்குது, இங்கே 0 இங்கே -2. அப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 0லேருந்து என்ன கொடுத்துருவாங்க, +4, 0 to +4. அப்போ 4 எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணியிருக்கு. ப்ளஸ்னாவே மைனஸ் தான் அர்த்தம். இங்கே அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்சிடேஷனை பொறுத்தளவு 4 ப்ளஸ்னா 4 எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணியிருக்கு, 4 மைனஸ்னா 4 எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ கெயின் பண்ணால் ரிடக்ஷன், லாஸ் பண்ணால் ஆக்சிடேஷன். ஓகே, அப்போ 0லேருந்து +4 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், தெளிவாக சொல்லிடலாம், கண்டிப்பாக அது என்னது, ஆக்சிடேஷன். இங்கே 0லேருந்து -2 இருக்குது பாருங்கள், அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ரிடக்ஷனாக இருக்கும். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷனை கண்டுபிடிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷனில். அப்போ கார்பனும் ஆக்சிஜனும் காம்பினேஷன் ஆகி கார்பன் டை ஆக்சைடை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? போத்து ரிடாக்ஸ் ரியாக்ஷனில். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். டீகம்போசிஷன் ரியாக்ஷன் என்ன, இதுக்கு அப்படியே ரிவர்சிபிளாக இருக்கும். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இன் விச் a compound breaks down in 2 or more compounds are called decomposition reaction. This reaction are opposite to combination reaction. In this reaction the oxidation number of the different elements in the same substance is changed. ஓகேவா? ஒரே சப்ஸ்டன்ஸில் தான் மாறுது. இது இந்த டீகம்போசிஷன், ஒரே ஒரு காம்பவுண்டு 2ஆக பிரியுது, டீகம்போஸ் ஆகுது, அதான் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். அதான் என்ன சொல்கிறாங்க, the compound breaks down into 2 or more compounds. ஒரு காம்பவுண்ட் எக்ஸுங்கிற காம்பவுண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா 2ஆக பிரியுது. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் குளோரோ ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரியுதுங்க பாருங்கள், KClO3 2 KClO3 வந்து என்ன பிரியுது அப்படின்னா 2 KCl ஆகும் +3O2 பிரியுது. ஸோ இங்கே பாருங்கள், இதில் எப்படி ஆக்சிடேஷன் நடக்குது, ரிடக்ஷன் நடக்குதுங்கிறத பார்ப்போம். 2
KClO3. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே குளோரினுக்கு வந்து +5ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆக்சிஜனுக்கு பாருங்கள் -2ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2KClல குளோரினுக்கு வந்து -1, இந்த ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக தனியாக இருக்குது, கண்டிப்பாக 0 தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் குளோரினுக்கு +5 வந்துச்சு அப்படின்னா, அதை தான் நம்மளுக்கு தெரியும், அந்த கால்குலேட் ஆக்சிடேஷன் நம்பர். அதை பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு மட்டும் இல்லை வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த மேலே பார்த்துருவோம். இந்த ஆக்சிஜன் வந்து என்னவா இருக்குது, -2வா இருக்குது. நேரம் இங்கே என்னவா இருக்குது, 0வா இருக்குது. அப்போ -2லேருந்து 0. ஓகேவா? அப்போ 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணால் தான் என்னவா மாற முடியும், 0வா மாற முடியும். -2லேருந்து 0வா மாறி இருக்கு. அப்போ டெஃபினட்டாக அது என்னவா இருக்கும் அப்படின்னா ஆக்சிடேஷன் தான். அதே மாதிரி கீழே பாருங்கள், குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குது, +5வா இருக்குது. இங்கே என்ன மாறி இருக்கு, -1ஆ மாறி இருக்கு. +5லேருந்து -1. அப்போ அது கண்டிப்பாக என்னவா இருக்கும், ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஏன்னா 5 எலக்ட்ரானை கெயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன மாறி இருக்கும் அப்படின்னா -1ஆ மாறும். அப்போ கண்டிப்பாக அது என்னவா இருக்கும், ரிடக்ஷன் ரியாக்ஷன். இது எதில் அப்படின்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷனில் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். Displacement reaction. Redox reaction in which an ion or an atom in a compound is replaced by an ion or atom of another element are called displacement reaction. இதான் ரொம்ப முக்கியம். இது வந்து கேட்பாங்க, வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அண்ட் இட்ஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை நோட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏதாச்சும் ஒரு இது அயான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டத்தையோ இல்லை ஆட்டம் ஒரு அயானை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுது. அதான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். They are further classified into 2 types. இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அண்ட் நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஒரு மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுது இன்னொரு மெட்டலை, அது வந்து ரொம்ப ஒரு எக்ஸாம்பிளோட அழகாக கொடுத்துருப்பாங்க. Place a zinc metal strip in an aqueous copper sulfate solution taken in a beaker. Observe the solution. The intensity of the blue color of the solution slowly reduced to the finally disappeared. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுறோம், ஜிங்க் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், காப்பர் சல்ஃபேட்டில் வச்சிடறோம். அந்த காப்பர் சல்ஃபேட் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கலர் வந்து ப்ளூ கலராக உள்ளது அப்படியே டிஸப்பியர் ஆகுது, மறையுது. ஸோ அப்படி அந்த மறையும் போது என்ன ரியாக்ஷன் நடக்குது, அதில் எங்கே ஆக்சிடேஷன் எங்கே ரிடக்ஷனுங்கிறத பார்ப்போம். The zinc metal strip become coated with the brownish metallic copper. This is due to the following metal displacement reaction. இதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. எல்லா காப்பரும் போயிட்டு எங்கே டெபாசிட் ஆகுதுன்னா ஜிங்கில் போய் டெபாசிட் ஆகுது. ஸோ அந்த ரியாக்ஷனோட ஷார்ட் ஃபார்ம் தான் அது. ஓகேவா? காப்பர் சல்ஃபேட் அக்வஸ் சொல்யூஷனாக இருக்குது, அதில் ஜிங்க் ராடை கொண்டு போய் வச்சிடுறோம். காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போயிடுது. ஓகேவா? போயிட்டு என்ன பண்ணுது, ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறிடுது. அந்த காப்பர் சல்ஃபேட்டில் உள்ள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபேட்லாம் ஜிங்கோட சேர்ந்து ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறிடுது, காப்பர் தனியாகிடுது, ப்ரௌனிஷாக மாறிடுது. ஓகேவா? ஏன்னா காப்பர் சல்ஃபேட் வந்து அக்வஸ் சொல்யூஷனாக இருக்கும்போது இந்த கலரில் தான் இருக்கும், ப்ளூ கலராக தான் இருக்கும். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலாக இருக்கும்போது ப்ரௌனிஷாக இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஓகேவா? இதில் ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிலாம் பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ இதில் பாருங்கள், CeSO4 காப்பர் வந்து நார்மலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், FeSO4 ZnSO4 CeSO4 எல்லாத்துலேயுமே SO4ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவாக இருக்கும், 2- தான். அப்போ இது 2- அது 2+ இருக்கும். அப்போ காப்பருக்கு வந்து +2 அக்வஸ் மீடியமாக இருக்குது, ஜிங்க் வந்து இண்டிவிஜுவல் ஆட்டமாக இருக்குது, அதனால் அதுக்கு வந்து 0. அதே மாதிரி காப்பர் இங்கே இண்டிவிஜுவலாக இருக்குது, அதுக்கு அதெல்லாம் என்ன பண்ணுறோம், 0ன்னு சொல்லிடுறோம். இங்கே ஜிங்க் சல்ஃபேட்டில் சல்ஃபருக்கு 2-, அப்போ ஜிங்க்கு 2+. இப்போ இந்த ஜிங்கையும் கம்பேர் பண்ணுறோம், இந்த காப்பரையும் கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த ஜிங்கையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இங்கே ஜிங்க் வந்து இண்டிவிஜுவலாக இருக்குது, அதனால் 0ன்னு சொல்லிடுறோம். அப்போ ஜிங்க் சல்ஃபேட்டில் ஜிங்கோட ஆக்சிடேட் என்ன இருக்கும், +2 இருக்கும். அப்போ 0 வந்து +2 மாறி இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது என்ன இருக்கும், ஆக்சிடேஷனாக இருக்கும். அதே மாதிரி இங்கே காப்பர் 2+ இருக்குது, எங்கே என்ன மாறி இருக்குது, 0 மாறி இருக்குது. காப்பர் ஆட்டமாக ரெடியூஸ் ஆயிடுச்சு. அப்போ என்னது, ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ இப்படி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, அதே ஜிங்க்கு HCl இருக்கு. ஓகேவா? 2 moles HCl இருக்கு. ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் என்னவா இருக்கும், எப்போவுமே +1 தான். அது வந்து மெட்டல் ஹைட்ரைடில் மட்டும்தான்
என்னவா இருக்கும் அப்படின்னா -1 இருக்கும். இது நார்மலாக ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான், அதில் ஹைட்ரஜன் வந்து H+ இருக்குது. இங்கே ஜிங்க் குளோரைடில் 2 குளோரின் மைனஸ் இருக்குது, அதில் ஜிங்குக்கு ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் தனியாக இருக்குது, அதனால இது வந்து 0ன்னு சொல்லிடுறோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் ஷார்ட் ஃபார்மு. இப்போ இந்த ஜிங்கையும் கம்பேர் பண்ணுவோம். இந்த ஜிங்கில் 0வா இருக்குது, ஏன்னா ஜிங்குங்கிறது தனி ஆட்டமாக இருக்குது, அதனால 0, அந்த ரூல்ஸ் படி 0ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் குளோரைடு, ஒரு குளோரினுக்கு -1, 2 குளோரின் இருக்குது -2, அப்போ இது ஒரு நியூட்ரல் காம்பவுண்டு. இது -2 வந்து அது கண்டிப்பாக +2 இருக்கும். இங்கே +2 போட்டுக்கிட்டோம். அப்போ ஜிங்க்கு 0 வந்து +2 மாறி இருக்கு. இப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இருக்கும். அடுத்து இந்த H+ இங்கே இருக்கு, இங்கே 0வா மாறி இருக்கு, +லேருந்து 0. அப்போ ஒரு எலக்ட்ரானை என்ன பண்ணுது, கெயின் பண்ணிக்கிட்டு ரெடியூஸ் ஆகிட்டு H 0வா மாறுது. அப்போ அது ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், மெட்டல் அண்ட் நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனையும் ரிடக்ஷன் ரியாக்ஷனையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். அடுத்து டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன், ஆட்டோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகே, ஆட்டோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். இதை ஏன் முக்கியம் சொல்கிறேன் அப்படின்னா, நார்மலாக இந்த புக்கு ரிலீஸ் ஆன உடனேயே இது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. இந்த கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்த வருஷம் 2019 நீட்டில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு விச் ஒன் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா. தயவு செஞ்சு இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷனை பேஸ் பண்ணி உள்ள பேலன்ஸ் ஈக்குவேஷனுக்கு நீங்கள் டவுட்ஸ் நிறையா கேட்டே ஆகணும். டவுட்ஸை பற்றி குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க, போடுங்க. ஓகேவா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு ஆள் கேட்டால் போதும், இந்த குரூப்பில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டவுட்டு கேட்குறத வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ரொம்ப இதாக நினைக்காதீங்க. நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா 70%, நாங்கள் ஒன்லி ஃபார் 30% மட்டும்தான் போர்டில் கை வைக்கிற வரையும். ஓகே. ஸோ அதனால் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கோங்க. இதை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கிளாஸை பொறுத்தளவு ஸ்லைடு கிளாஸுங்கிறது நாங்கள் ஒரு 30% ப்ரெசன்டேஷன் தான். ஓகேவா. நீங்கள் 70% நீங்கள் தான் பார்க்கணும், நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், சொல்கிறத கரெக்டாக கிளியராக கேட்டுக்கணும், ரொம்ப பொறுமையாக இருக்கணும், அதை கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இது எல்லாம் நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகே, சரி. இப்போ இங்கே பாருங்க, in some redox reaction the same compound can undergo both oxidation and reduction. In such a reaction is the oxidation state of one and the same element is both increased and decreased. These reactions are called disproportionation reaction. ரொம்ப சிம்பிள் தான். ஒரே காம்பவுண்டு ஆக்சிடேஷனும் நடக்கும், ரிடக்ஷன் நடக்கும். அதுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஃபெர்ராக்சைடு 2H2O கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஃபெர்ராக்சைடில் எப்போவுமே ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் என்னவா இருக்கும், ஆஸ் பர் த ரூல்ஸ் படி -1. அந்த ஃபெர்ராக்சைடு 2H2O ப்ளஸ் O2 டீகம்போஸ் ஆகுது. ஸோ அப்படி டீகம்போஸ் ஆகும்போது இங்கே அந்த ஆக்சிஜனுக்கு -1, இங்கே ஓட்டு தனியாக இருக்குது, அதனால் 0. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே இந்த ஆக்சிஜன் -1 வந்து என்ன மாறுது, H2Oவில் வந்து பார்த்தீங்கன்னா -2 இருக்குது. ஏன்னா H2Oவில் -2ங்கிறது அந்த எக்ஸாம்பிள் 7 ரூல்ஸ்லேயே H2O போட்டே கொடுத்துருந்தாங்க -2. ஓகேவா. சரி, இப்போ இங்கே பாருங்கள், 2H2O2 ப்ளஸ் 2H2O ப்ளஸ் O2. இந்த ஆக்சிஜனை பாருங்கள், ஒரே ஆக்சிஜன் -1 வந்து என்ன மாறுது, 0வா மாறுது. -1லேருந்து 0 மாறுதுன்னா ஒரு இடத்த நான் லாஸ் பண்ணியிருக்கு, அப்போ ஆக்சிடேஷன். இங்கே பாருங்க, அது ஆக்சிஜன் O2, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்கு, இங்கே -1லேருந்து -2வா மாறுது, அப்போ ரிடக்ஷன். ஒரு எலக்ட்ரான் மறுபடியும் கெயின் பண்ணிக்கிறது. அடுத்து இங்கே பாருங்க, Cl2 ப்ளஸ் 6 moles of KOH, அப்புறம் KClO3 ப்ளஸ் 3H2 மாறுது. ஓகேவா. இங்கே பாருங்கள், ஒரு இண்டிவிஜுவல் குளோரின் தான், அது எப்பவுமே 0 தான் இருக்கும். ஓகேவா. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நமக்கு தேவையில்லை, இங்கே வந்து அந்த ரியாக்ஷன் உள்ளது தான். இங்கே KCl பாருங்கள், ஒரு குளோரினுக்கு -1, அப்போ ஒரு பொட்டாசியத்துக்கு +1, அந்த குளோரினை தான் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம் -1. ஓகே. ஓகேவா. KClO3ல குளோரினோட ஆக்சிடேஷன் முதல்ல கண்டுபிடிச்சோம், அது முதல்ல பார்த்தோம். அது என்னது +5 தான்.
ப்ளஸ் இங்கே 3H2O. இப்போ இங்கே பாருங்கள், இந்த குளோரின் டு குளோரின் கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே 0, இங்கே +5. இந்த குளோரின் டு குளோரின் பாருங்கள், இங்கே 0, இங்கே -1. அப்போ 0 to +5னா ஆக்சிடேஷன், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா, 0லேருந்து +5 மாறிடுச்சு, 5 எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிடுச்சு. அடுத்து இந்த 0லேருந்து -1 அப்படின்னா இது ரிடக்ஷன் தான் கன்ஃபார்மாக, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்க, in some redox reaction the same compound can undergo both the oxidation and reduction. In such a reaction is called oxidation state of the one of the same element in both increasing and decreased. ஓகேவா, அதான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு competitive electron transfer reaction. Okay, competitive electron transfer reaction. Okay, it is based on the metal displacement reaction இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்வானிக் செல் இருக்குது பாருங்க. கால்வானிக் செல்னு ஒரு செல் இருக்குது, அது வந்து 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிக்கலாம். அந்த கால்வானிக் செல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, செல்ஸ் இந்த பேட்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, சிகிரியில் இருக்குது, காரைக்குடி சிகிரி. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செல்ஸோட மெயினே அதான். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் சென்டர் இருக்குது. ஓகேவா, அதான் சிக்ரி யூனிவர்சிட்டியில் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், அந்த கால்வானிக் செல்லில் தான் அந்த ரியாக்ஷன் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, அந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு என்ன மெட்டல் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க, அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள், in metal displacement reaction we learn the zinc replace copper from copper sulfate solution. Let us examine reverse reaction or not. As discussed earlier, place the metallic copper, shift the zinc. இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்படி நேரம் இங்கே வந்து பார்க்குறோம். இங்கே பாருங்கள், மெட்டல் இது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், காப்பர் சல்ஃபேட்டில் உள்ள அக்வா சொல்யூஷனில் ஜிங்க் ராடை வைக்கிறோம். எல்லா காப்பரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டலில் போய் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிடுது. இதுதான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு மெட்டலை வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறாங்க. இதில் எது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இங்கே கான்செப்ட். வேறு ஒன்றும் இல்லை, இது காப்பரையும் வைக்கிறாங்க, ஜிங்கையும் வைக்கிறாங்க. இது ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து எதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எது ஃபாஸ்ட்டாக குயிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் பவர் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதான் காம்படிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பாருங்கள், இஃப் காப்பர் ரீப்ளேஸ் ஜிங்க் from zinc sulfate solution, Cu2+ ions would be released into the solution and the color of the solution would change to blue. Okay, blue மாறுது. But no change is observed. Therefore the conclude that among the zinc and the copper, zinc has more tendency to release the electron and the copper to accept the electron. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, காப்பர் சல்ஃபேட் அக்வா சொல்யூஷனில் கொண்டு போய்ட்டு ஜிங்க் ராடை வைக்கிறோம். அந்த காப்பர் எல்லாம் ஜிங்கில் போய் டெபாசிட் ஆகிடுது. ஜிங்க் உடனே என்ன பண்ணுது அப்படின்னா எல்லா எலக்ட்ரான்ஸையும் கொடுத்துருது. எதுக்கு, காப்பருக்கு. ஏன்னா காப்பர் சல்ஃபேட்டில் காப்பர் 2+ இருக்குது. அதே மாதிரி அந்த ப்ளூ கலர் மறைஞ்சிச்சுல்ல, ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸப்பியர் ஆனிச்சுல்ல, இந்த ப்ளூ கலர் வந்து டிஸப்பியர் ஆகிருப்பாங்க. இங்கே திரும்ப மறுபடியும் இந்த ஜிங்க் என்ன பண்ணலை, அந்த ப்ளூ கலரை அந்த காப்பரை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகலை, திரும்பவும் வரலை, ப்ளூ கலராக மாறலை. ஓகேவா, அப்போ இந்த காப்பர் ஜிங்க் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஜிங்க்குக்கு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் பவர், அதாவது எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணக்கூடிய பவர் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அந்த தியரியில தான் சொல்லியிருக்காங்க. அப்போ let us extend the reaction to copper metal and silver nitrate solution. Place a strip of metallic copper in silver nitrate solution taken in a beaker. After some time the solution slowly turns blue. This is due to the formation of Cu+ ions. Copper replaces silver from silver nitrate. This reaction is இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க, காப்பர் சல்ஃபேட் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் நைட்ரேட் கொண்டு போய் வைக்கிறாங்க. ஓகேவா, அப்போ சில்வர் என்ன பண்ணுது,
காப்பரை கம்பேர் பண்ணுறப்ப சில்வர் வந்து இன்னும் கொஞ்சம் மெதுவாக தான் என்ன பண்ணும் அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும். காப்பர் தான் குயிக்காக பண்ணுது. அதான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். ஓகேவா? அப்போ அந்த ரீப்ளேசிங் பவர் எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஜிங்க்குக்கு, அதுக்கப்புறம் காப்பருக்கு, அதுக்கப்புறம் சில்வருக்கு. இங்கே சில்வரையும் காப்பரையும் தான் கம்பேர் பண்ணுறோம். ஸோ காப்பரை கம்பேர் பண்ணுறப்ப சில்வர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஏன்னா காப்பர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ Cu ப்ளஸ் 2AgNO3 CuNO3 twice aqueous solution plus 2Ag. இங்கே என்ன சொல்ல வர்றாங்க, இங்கே காப்பர் வந்து தனியாக இருக்குது அதனால் 0. இங்கே காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் நைட்ரேட் இருக்குல்ல, இந்த காப்பர் நைட்ரேட்டில் இந்த 2 இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு NO3க்கு வந்து -1, 2 NO3 இருக்குது. அப்போ -2, இப்போ கண்டிப்பாக +2 தான் இருக்கும். இதுதான் ரூல்ஸ். ஏன்னா நைட்ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா NO3 அப்படின்னு கொடுத்து டுவைஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து பயந்துடக்கூடாது. எப்போவுமே நைட்ரேட் அயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டுவைஸ் த்ரைஸ் எத்தனை இருந்தாலும் அதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 தான். அப்போ ஒரு இதுக்கு 1 அப்படின்னா 2 இருக்கனால -2, இதுக்கு வந்து என்ன இருக்கும் +2 தான் இருக்கும். இங்கே சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது அதனால 0. இப்போ இந்த காப்பரையும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே காப்பர் 0 வரைக்கும், இங்கே +2 இருக்குது. அப்போ ஆக்சிடேஷன். இங்கே சில்வரையும் இந்த சில்வரையும் கம்பேர் பண்ணுறேங்க. இங்கே சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா +1 இருக்குது. ஏன்னா நைட்ரேட் சொன்னால் உங்கள்கிட்ட நைட்ரேட் வந்து -1 அப்படின்னா இது வந்து என்ன இருக்குது 2 சில்வர் இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கே 2 மைனஸு, இங்கே 2 ப்ளஸ்ஸு. அது இண்டிவிஜுவல் ஒன்று தான். ஓகே, இதை நம்ம கவுண்ட் பண்ணிக்கக்கூடாது. AgNO3 தான் இங்கே -1, இங்கே +1. ஓகே, அப்போ என்ன இருக்குது +1 வந்து என்ன மாதிரி இருக்குது சில்வரில், இங்கே 0 மாதிரி இருக்குது. அப்போ ரிடக்ஷன் ரியாக்ஷன் ஒரு இடத்துல கெயின் பண்ணிட்டு 0 மாறிடுச்சு. It indicates that between copper and silver, copper has the tendency to release the electron and silver to accept the electron. இங்கே சில்வர் வந்து என்ன பண்ணுது, எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிறது. அதான் இங்கே போட்டுருக்காங்க. ஏன்னா அக்செப்ட் தானே ரிடக்ஷன் சொல்லியிருக்கோம். சில்வர் வந்து என்ன பண்ணுது, எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஸோ from the above experimental observations we can conclude that among the 3 metals, namely zinc, copper and silver, the electron releasing tendency is on the following order. ரொம்ப ரொம்ப முக்கியம். zinc first, copper, silver. This kind of competition for electrons among the various metals helps us to design galvanic cell. Galvanic cell தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இதை பற்றி நம்ம எதில் பார்க்க போகிறோம், in 12th standard we will study the galvanic cell in the detail. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் இதில் 12th. ஓகேவா? ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதை பேஸ் பண்ணி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ப்ரொபோர்ஷனல் ரியாக்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காம்படிட்டிவ் ரியாக்ஷனுங்கிறது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீட்டில் விட வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள், கிளியராக புரிஞ்சுக்குங்க. டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.